வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கான ப்ராப்ளம் என்னன்னா, ஃபைண்டிங் ஏ பிரைம் நம்பர். ஒரு நம்பர் ஒன்னாலயும் தன்னாலயும் மட்டும் வகுபட்டுதுன்னா, அதுதான் பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து பார்த்திருப்போம். அந்த நம்பர தான் எப்படி புரோகிராமேட்டிக்கலா கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? "அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது" அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவ ஆரம்பிக்கிறோம். இதான் இன்னைக்கான ப்ராப்ளம். வழக்கம் போல கொஸ்டின் படிச்சுட்டு எழுதிக்க போறோம். Given a number, determine whether it is a prime number or not. A prime number is a number greater than 1 that has no positive divisors other than 1 itself. அதாவது ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுபடும். அது மட்டும் வகுபட்டு வேற எதாலையுமே வகுபடலாம். அதான் பிரைம் நம்பர். ஓகேவா? இப்ப 7ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். ஓகே. 1ஆல வகுபடுமா? படும். 7ஆல படுமா? படும். ஆனா 2, 3, 4, 5, 6 இந்த எந்த நம்பராலையும் வகுபடாது. ஆனா 25 வந்து 5ஆல வகுப்படும், 25ஆல வகுப்படும், நெறைய நம்பரால வகுப்படுது. ஓகே. அதனால அது பிரைம் நம்பர் கிடையாது. அண்ட் தென் 1 நம்ம கண்டிஷன்ல என்ன குடுத்துட்டாங்கன்னா, கிரேட்டர் தென் 1ஆ இருந்தா தான் பிரைம் நம்பருக்கே எலிஜிபிள். அப்பதான் நம்ம 2 நம்பராலயே வகுபட முடியும். அதனால 1 வந்து எப்பயுமே பிரைம் நம்பர் இல்ல அப்படின்னு சொல்லியாச்சு. கன்ஸ்ட்ரெயின் குடுத்துட்டாங்க. ஓகேவா? என்ன புரிஞ்சதுன்னா, ஒரு நம்பர் வந்து 1ஆலயும், என்னாலயும் மட்டும் டிவைட் ஆகணும். ஐ மீன் ரிமைண்டர் வந்து 0 வரணும். ஓகேவா? வேற எந்த நம்பர் வந்தாலும் 2 to n-1 ஓகே. அந்த n நம்பரும் டிவைட் ஆகக்கூடாது. நாட் டிவைட் அப்படின்னா அதுதான் பிரைம் நம்பர். தென் எலிஜிபிலிட்டி என்னன்னா 1 விட பெருசா இருக்கணும் அந்த நம்பர். ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் எப்படி வரும்னா, ஒரு நம்பர் எடுத்து அந்த நம்பர் வருதுல்ல, அப்ப இஃப் கண்டிஷனே அதான். இப்போ நம்பர் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு n-ஆ இருந்ததுன்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1-ஆ இருந்ததுன்னா, அந்த நம்பர் வந்து பிரைம் இல்ல. அப்ப ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகேவா? தென் ஒருவேளை பிரைமா இருக்குன்னா, நம்ம எதுல இருந்து செக் பண்ணணும்? எண் 2ல இருந்து தான் செக் பண்ணணும். ஏன்னா எல்லா நம்பருமே 1ஆல வகுப்படும். அன்லெஸ் ஆர் அன்டில் அது பாயிண்ட் வச்சு வர வைக்கும். இவங்க வந்து இன்டிஜர் நம்பர் தான் குடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால பாயிண்ட் வச்சு வரப்போறதில்ல. ஓகே. ஓகே. இப்போ ஃபார் I இன் ரேஞ்ச் 2ல ஆரம்பிக்குது. n வரைக்கும். ஏன் அப்டின்னா, நம்ம வந்து n-ஆல எல்லா நம்பருமே டிவைட் ஆக போகுதுன்னு தெரியும். இப்ப 2ல இருந்து n-1 வரைக்கும் எந்த நம்பருமே டிவைட் ஆவல அப்டின்னா, அந்த டைம்ல அந்த நம்பர் வந்து பிரைம் நம்பர். ஈக்குவல் டு 0. இப்படி ஏதாவது ஒரு நம்பர் டிவைட் ஆயிட்டா கூட அது வந்து நாட் அ பிரைம். அப்படி இல்லன்னா ரிட்டர்ன் ட்ரூ. இட் இஸ் அ பிரைம். புரிஞ்சுதா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கம்பைல் அண்ட் ரன். லெட்ஸ் சப்மிட் இட். பட் யா பட் இதுல என்ன இஷ்யூனா, இது வந்து 1ல இருந்து அந்த கடைசி நம்பர் வரைக்கும் செக் பண்ணுது. ஓகே. ஆனா நமக்கு அப்படி செக் பண்ண வேணாம். நமக்கு ஏற்கனவே இதுக்கான லாஜிக் தெரியும். போன ப்ராப்ளம்ல பார்த்திருப்போம். அப்ப பெட்டர் சொல்யூஷன்ல அதான் பண்ண போறோம். ஓகே. போன ப்ராப்ளம்ல என்ன பார்த்திருந்தோம்னா, ஒரு நம்பரோட டிவைடர் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்பர விட கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஓகேவா? அதுக்குள்ளேயே அதோட எல்லா டிவைஸரும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம். அப்போ இந்த வாட்டி இந்த கண்டிஷன அப்படியே எழுதிப்போம். இஃப் n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1-ஆ இருந்தா ரிட்டர்ன் ஃபால்ஸ். இத அப்படியே எழுதிப்போம். தென் ஃபார் I இன் ரேஞ்சுல 2ல இருந்து ஆரம்பிச்சு n டபுள் ஸ்டார் 0.5 வரைக்கும் இன்டிஜரா இருக்கணும்ன்றனால அதை இன்டிஜரா மாத்திக்கிறேன். +1 அது வரைக்கும். அப்பதான் அந்த நம்பர் ஸ்கொயர் ரூட் நம்பர் வரைக்கும் போய் பார்க்க முடியும். ஓகே. ஸ்கொயர் ரூட் நம்பர் வரைக்கும் போயிட்டு, இப்போ இஃப் n mod I is equal to 0 பார்க்குறோம்.
அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். சாரி, அப்படி இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ், இல்லைன்னா ரிட்டர்ன் ட்ரூ. ஓகேவா? லெட்ஸ் கம்பைல் அண்ட் ரன். லெட்ஸ் சப்மிட் த கோட். இதுவுமே பாஸ் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். என்ன ப்ரோ, நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் வரைக்கும் குறைச்சிட்டோம், இதுக்கு மேல ஏதாவது ஆப்டிமல் பண்ண முடியுமான்னு கேட்டா டெக்னிக்கலி இல்ல. ஓகே, டெக்னிக்கலினா நான் என்ன சொல்றேன்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டி அதுக்கப்புறம் குறைக்க முடியாது, பட் நம்ம ஆப்டிமைஸ் பண்ணலாம். எப்படின்னா, இப்போ இதுல வந்து டபுள் ஸ்டார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. மெத்தடுக்கெல்லாம் போனா ஒரு ப்ரீ டிஃபால்ட் மெத்தட் தான் எடுக்கணும், இல்ல ஒரு லூப் போடணும். ஓகே, அந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது. அதுக்கு பதிலா நம்ம எப்படி பண்ணலாம்னா, அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்படியே வச்சுப்போம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, ரிட்டர்ன் ஃபால்ஸ். அதை அப்படியே வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் அந்த டபுள் ஸ்டார் யூஸ் பண்றதுக்கு ஆர் மித்த ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ்ல ஸ்கொயர் ரூட் யூஸ் பண்றதுக்கு பதிலா வந்து டைரக்டாவுமே ஐயவை யூஸ் பண்ணலாம். எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஐ வந்து 2ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ என்னன்னா, நம்ம வந்து ஒரு நம்பரை ஸ்கொயர் ரூட்டா எடுத்து அந்த நம்பரை இன்டீஜரா மாத்தி இவ்வளவு ஆப்ரேஷன் பண்றதுக்கு நம்ம டைரக்டாவே அந்த ஸ்கொயர் ரூட் நம்பர் வந்து என்னை விட சின்னதா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா போதும். ஓகே, ஐ ஸ்டார் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தா போதும். அப்படி இருந்துச்சுன்னா சேம் கண்டிஷன் தான் செக் பண்றோம். என் mod i வந்து இஸ் ஈக்குவல் டு 0வான்னு பார்க்குறோம். அப்படி இருந்ததுன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். இதெல்லாம் ஒன்றும் மதிப்பில்லை. அதுக்கப்புறம் ஐ பிளஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? நம்ம இன்ஸ்டெட் ஆஃப் அந்த பிளா 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 சம்திங் நம்பர் என்னமோ பண்றோம்ல, நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்து அதுக்கப்புறம் இன்டீஜரா டைப் காஸ்ட் பண்ணி, இது வந்து டைமிங் எடுக்கும். ஓகேவா? பட் வந்து இப்போ நம்ம டேரக்டாவே ஐ ஸ்டார் ஐன்னு போடுறதுனால எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே சப்போர்ட்டும் ஆகும். எந்த ஒரு ப்ரீ டிஃபால்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இப்போ ரிட்டர்ன் ட்ரூ. ஓகே, அவ்வளோதான் ப்ரோ, இதான ஆப்டிமைஸ் சொல்யூஷன்னா இல்லை. ஓகே, இப்போ நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்டை நல்லா பார்த்தா தெரியும், 1ல இருந்து மட்டும்தான் எல்லா நம்பருமே வரப்போகுது. ஓகேவா? இப்போ 0, -1, -2ன்னு எந்த நெகட்டிவ் நம்பரும் வரப்போறது. நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னே செக் பண்ண தேவையில்ல. டைரக்டா n வந்து 1ஆ இருந்தா ரிட்டர்ன் ஃபால்ஸ். 2ல இருந்து செக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? லெட்ஸ் கம்பைல் அண்ட் ரன். லெட்ஸ் சப்மிட் த கோட். இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆப்டிமல் சொல்யூஷன். இந்த வீடியோ கொஞ்சம் வேகமா முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இதை விட ஆப்டிமல் சொல்யூஷன் தெரிஞ்சா கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டா ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி பைத்தான் டிஎஸ்ஏ ரிலேட்டட் கண்டென்ட் பார்க்க நம்ம பி2டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய் பாய்.